நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/3/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9 மற்றும் 10, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:43 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:50 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:50 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்குங்க. வருகின்ற வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளிப்படும். சுபகாரிய பேச்சுகள் முடிவாவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். இல்லத்தில் இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று உத்தியோகத்தில் சரியான முடிக்க வேண்டும் என்ற கவலை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த வேலையாக இருக்கட்டும், காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே முன்கூட்டியே எழுந்திருங்கள், செய்யுங்கள், அது போதுங்க. சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போன போக்கில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவரால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசாபங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று பெண்கள் யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். மாணவர்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சரியான முடிவுகள் எடுப்பது ரொம்ப சிறப்பு. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். சக நண்பர்களின் ஆதரவு இருக்க கொடுங்க. இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பரணி என்று நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று செயல்பாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்க கொடுங்க. கிருத்திகை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். மன தளர்வு மட்டும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். அயல்நாட்டு முயற்சியில் அனுகூலம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கும். என்று உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு உண்டாகுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்குங்க. வயிறு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதிகப்படியான காரம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று ரிஷபராசினியருக்கு முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இந்த நாள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளதுங்க.
பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். என்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று காதல் மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். காதல் வெற்றி பெறுவதற்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருங்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். சிறப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சீராக உயர்ந்து கண்டிப்பாக கல்விக்கான செலவுகளை ஈடுகட்ட முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நேரம் கடந்து காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பொருளாதார மேம்பாடும் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். ரோகிணி இந்த ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். எதிலும் ஆர்வமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பயப்பட வேண்டாம். மிருக சிரிஷம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். முன்னெச்சரிக்கை என்பது எதிலும் வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் வேண்டும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த நாள் பணிகள் நிறைவேற கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். திறமையாக ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற வேண்டும். விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். வீடு மாற்றம் இடமாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். பொது நல சிந்தனையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செயல்படுத்துங்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். தீ ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். இன்று தொழிலாளர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. பணி சுமை கொஞ்சம் இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொறுமையாக பேசி எதையும் செயல்படுத்துங்கள். அது போதும். என்று பெண்கள் மனம் போன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்ற மாணவர்கள் ஏனோதானமாக செயல்பட வேண்டாம். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். படிப்பிலும் அக்கறையெடுத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று நீங்க துடிப்புடன் செயல்படுவீர்கள். விவேகமுடன் காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்று சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. திருவாதிரை விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. விரயங்கள் கூடுதலாகவே இருக்கக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. தந்தையுடன் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். புனர்பூசம் பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சக நண்பர்களின் ஆதரவு இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். இன்று நீங்க சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
புகழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கடகம் ராசினியர்கள், இன்று பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புகழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. அடுத்தவர் நலனில் காட்டிய அக்கறைக்கு ஆதாயம் உண்டாகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியும் வெற்றி கொடுக்குங்க. சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றும். இன்று வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. வீண் வாக்குவாதலை தவிர்ப்பது மிக நல்லது. அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள், கிண்டல், கேலி பேச்சுக்கள் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். குடும்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகக்கூடும். இன்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். மன நிறைவான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் பல நெருக்கடிகளுக்கு பின்னர் கைகூடும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் போதுங்க. கோபமான பேச்சு முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்பட கொடுங்க. பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உத்தியோகம் செல்பவருக்கு கொஞ்சம் பணி சுமை இருக்கக்கூடும். என்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. பூசம் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. நேரம் காலம் கடந்து சில பணிகளை ஈடுபடுவீர்கள். சந்தோஷம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். ஆயில்யம் பொது விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதனை சேமிப்பாக மாற்ற வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். திட்டங்களை இன்று வழிவகுப்பது நல்லது. கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். அது போதுங்க. தயவு செய்து முன்கோபம் வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், இந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. புகழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்பட்டு விடுங்க. சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வர கொடுங்க. சுற்றத்தாரின் உதவிகள் கண்டிப்பாக கிட்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கடந்த கால சில நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்குங்க. தாமதம் பட்டு வந்த காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். என்று துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். திடீர் பயணம் தித்திக்க வைக்குங்க. என்று குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் போன்றவை எழுந்து பெண்ணு சரியாக கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் இன்று நீங்க எடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்திக் கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களின் ஆதரவு இருக்கக்கூடும். பெண்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. மன தெளிவு ஏற்படக்கூடுங்க. யோகமான நல்ல பலனும் அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். என்ன ஒன்று, பணி சுமை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல்ல பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருப்பது நல்லது. குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமையுங்க. என்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நினைத்தவையும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி பொங்கக்கூடும். பூரம் நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடுங்க. சுற்றத்தாரின் நட்பு இன்று கிடைக்கக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரியாகும். இன்று நீங்க வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். உத்திரம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சுகங்களும் சந்தோஷங்களும் தேடி வரக்கூடும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று திடீர் பயணம் திக்கிக்க வைக்கும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடும். துணிச்சல் அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கை தரத்தையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் இன்று நீங்க மயங்க மாட்டீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. முன்னேற்றம் எதிலும் அதிகரிக்கக்கூடும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார நிலை சீராக உயருங்க. நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு காரியம் கண்டிப்பாக விரைவாக நடைபெறும். இந்த அக்கம் பக்கத்திடம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நண்பருடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். நல்ல நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். கடமையிலும் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று பெண்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நண்பருடன் கொஞ்சம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். பஞ்சாயத்துகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக்குங்க. மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அஸ்தம் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு சரியாகும். வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் வேண்டுங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்லுங்கள். முன்கோபங்கள் துளி கூட வேண்டாம். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். சித்திரை சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். யோகமான நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடமையில் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் சுமை இருந்தது படிப்படியாக குறையுங்க. இன்று நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திருமண முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோகங்கள் ஏற்படுவதற்கு யோசித்து செல்லப்பட வேண்டும். முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். கடமையில் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேர கொடுங்க. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லா வளமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று எதிலும் நன்மை உண்டாக கொடுங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். தேவையான பண உதவியும் கிடைக்க கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நல்ல நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கட்டுவீர்கள். இன்று காதலில் பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடித்துக் கொண்டு வேலையில் கவனம் இல்லாமல் செல்ல வேண்டாம். கண்டிப்பாக முன்கோபமும் பட வேண்டாம். உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம்.
இன்று மாணவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. அதேபோல் கல்விக்கான செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடும். மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் பேசிதான் திருத்திக் கொள்ள வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. முன்கோபங்கள் துளி கூட வேண்டாம். விசாகம். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பொதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மறையும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. எண்ணங்கள் எளிதில் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியக்கூடும். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்று தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபட தோன்றுங்க. நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். பயணத்தின் பொழுது கவனமாக இருக்க வேண்டுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக சிறப்பு. பெண்கள் ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் நல்ல விதமாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க பொறுமையை கடைபிடிப்பது மிக நல்லது. நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எண்ணங்கள் எளிதில் கண்டிப்பாக நிறைவேறும். சொத்து பிரச்சனைகளை சுமூகமாக முடிப்பீர்கள். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. ஆன்மீக பணியில் இன்று மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. என்று உங்களுக்கு மன கஷ்டம் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுஷம். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நினைத்ததை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அனுகூலமாக இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். தான தர்மம் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பயணத்தின் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இருந்தாலும் குழப்பங்கள் சின்னதாக இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். யார் என்ன சொன்னாலும் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். நன்மைகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். அது உங்க கையிலே இருக்குங்க. தனுசு ராசினியர்கள் இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை நீங்க எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கும். எதையும் யோசித்து செயல்படுவது மிக நன்மையாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது கவனமாக கையெழுத்து போடுங்கள். படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டி விடாதீர்கள். பொருளாதார நிலை சீராக உயருங்க. புகழ் மிக்கவரின் சந்திப்பு கிட்டும்.
தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. இன்று உத்தியோகம் பார்ப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு அமைய கொடுங்க. உத்தியோக மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. என்று மனசுக்கு திருப்தி அளிப்பதாகவே கவனங்கள் செல்லுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கூடுதலாக இன்று பணவரவையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் வாங்க மாட்டீர்கள். பாராட்டும் புகழும் வந்தாலும் அதனை பெரிதுபடுத்திக் கொள்ள மாட்டீர்கள். அதே போல் குழப்பத்தின் காரணமாக எதை முதலில் செய்வது போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதுவும் குழப்பமான பயணங்களாக இருக்க கொடுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். சமையல் செய்வதே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். என்று மாணவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி சுலபமாக அமையும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவது நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செய்யுங்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. இன்று மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. முன்கோபம் மட்டும் தயவு செய்து பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். காரியங்கள் ஓரளவு கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்ட வேண்டிய நாளாக இருக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். முன்கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். இன்று முயற்சியின் மூலமே முன்னேற்றம் அடைய கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது உடைமைகள் மீது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் பகை ஏற்படாமல் அனுசரித்து செல்வது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் மெத்தனமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட கொடுங்க. பயன்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி குடிவிடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவித கவலை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். யார் குறைகள் சொன்னாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். உங்க மனசுக்கு என்ன தோன்றதோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். டக்கென்று எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். வீணான விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோகும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் திட்டங்களை மேற்கொண்டால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் பெரிய பிரச்சனை இல்லை. காதல் பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படக்கூடிய தடைகள் கண்டிப்பாக சரியாகும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பேசி பழகுவீர்கள். பாடங்களையும் நன்கு படிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொண்டு வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் உண்டாக்குங்க. மனசுக்குள் ஒருவித கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. திருவோணம். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பக்குவமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக இன்று நீங்க தவிர்த்து விடுவீர்கள். வழக்கத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மாலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்குங்க. காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று நீங்க நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பினால் இன்று சில விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடும். சில பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்குங்க. தடைகளை தாண்டி இன்று நீங்க செய்ய முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். காரிய வெற்றியும் இன்று ஏற்படக்கூடும். எதிர்ப்புகளும் இன்று விலகி செல்லக்கூடுங்க. வீண் அலைச்சலும் இன்று குறைந்து விடக்கூடும். எடுத்த காரியத்தை திருப்தியுடன் செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சின்ன சின்ன தடங்களுக்கு பின்னர் காரியங்கள் கைகூடி விடுங்க. தேவையற்ற மனக்கவலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காலை நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும். காரியங்கள் கைகூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். காதல்ல பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். தடைகளை உடைத்தறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவ்விட்டம். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லும். இன்று இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு சேமிப்பாக மாற்ற வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய அளவில் உடற்பயிற்சி வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். வயிற்று உப்புசம் கொஞ்சம் இருக்கும். சதயம். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். வேக வேகமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எதுவும் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சில பணிகள் தாமதமாக முடியக்கூடும். முன்னெச்சரிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும். என்று உங்களுக்கு குழப்பத்திற்கு பின்னர் தான் காரியங்கள் நடைபெறக்கூடும், கவலைப்பட வேண்டாம். போராட்டாத்தி. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று தீவிரமாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சில பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தடைகளை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். என்று உங்களுக்கு அலைச்சல் தரும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு காலம் கடந்து சில பணிகள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். யோகங்கள் ஏற்பட யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடும். சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக முடியும். மற்றபடி முடியாதது என்றும் ஏதும் இல்லை. நினைத்தது கண்டிப்பாக முடியும், கவலைப்பட வேண்டாம். வேண்டா வெறுப்பாக யாரிடமும் பேச வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண வரியம் செய்ய வேண்டாம். குடும்ப பெரியவர்களை இன்று நீங்க மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று மட்டுமில்லை, என்றுமே கொஞ்சம் தாழ்வாகவே பேசுங்கள். எதிரிகள் கொஞ்சம்
தலை தூக்கினாலும் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு மாலை நேரத்திற்கு பின்னர் எல்லாம் சரியாகும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். குறைகளை மட்டும் சிலர் கண்டுபிடிப்பார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். தாமதமான போக்கு கொஞ்சம் காணப்படும். நிர்பந்தமாக சில பணிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நேர்த்தியாக இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கூடும். சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தயவு செய்து இன்று நீங்க கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் வேண்டும். முன்கோபப்பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதல் போன்ற தருணங்கள் மீனம் ராசினருக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். காதல் கைகூடி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விதண்டாத வேந்த பேச்சுக்களை தயவு செய்து விட்டுவிட வேண்டும். முக்கியமாக பெற்றோரிடம் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் வாதாடி நீங்க ஜெயிப்பதற்கு ஒன்றுமில்லை. இன்று கல்வியில் தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவதற்கான சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள். காசு பணம் கொஞ்சம் தேவைப்படுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி எண்ணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று வெகு விரைவாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு நீங்க பார்த்துக் கொள்வீர்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி மகிழ்ச்சி கொடுக்கும். யோகங்கள் ஏற்பட யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி செய்யுங்கள். முடியாதது ஏதுமில்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். புகழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன தெளிவும் இன்றி இருக்கக்கூடும். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக நல்லது. ரேவதி. பட்டும் படாமல் மற்றவரிடம் பேசி பழகுவீர்கள். காரியங்களை இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று மதிப்பு மரியாதையை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார நிமித்தமாக பயணிகள் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.